பிரசன்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பெட் அசோசியேட்ஸ் அப்படின்னு இல்லாம ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள ப்ராசஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒரு விலாவரியா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு எஜுகேஷனல் பர்பஸா தான் இருக்க போகுது. திருமணிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன் இந்தியா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், அடுத்தது ஜெனரல் இன்சூரன்ஸ், அதர் டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் இருக்கு, டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கு. எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னு தெரியுமா இந்தியால? ஒரு ஐடியா இருக்கு? 16 வேற 21 வேற 64 வேற 54. ஓகே. லைஃப் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 24 கம்பெனிஸ் இருக்கு இந்தியாவில். 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஜெனரல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 26 ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ்னா இது லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாம மோட்டார் இன்சூரன்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கும். 5 ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸ்டாண்ட் அலோன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் கொடுக்க வேண்டியது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும், வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 5 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா IRDAI அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள வராங்க. IRDAI அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சோ இவங்க என்ன பண்றாங்க, ரோல் ஆஃப் IRDAI என்ன பண்றாங்க அப்படின்னா ரெகுலேட் பண்றாங்க. என்னென்ன ரெகுலேஷன் பண்றாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இந்தியால இருக்கணும், பாலிசி என்னென்ன இருக்கணும்னு சொல்லி ரெகுலேஷன் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்றாங்க. என்னென்ன பாலிசி யார் யாரு எந்தெந்த பாலிசி ஹோல்டர் இருக்கிறாங்கன்றத சூப்பர்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து பதிவு பண்றாங்க அந்த IRDAI-ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட், என்னென்ன புது பாலிசி கொண்டு வரலாம், பிளஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறதுல இருந்து அவங்க ட்ரெயின் பண்றதுல இருந்து அவங்களுக்கு கோட் கிரியேட் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் இந்த IRDAI வந்து பண்ணுவாங்க. பொதுவா இந்த இன்சூரன்ஸ்னாலே பொதுவா 2 விஷயம் வந்து கேள்வி வரும். என்ன அப்படின்னா ஹை ரிஸ்க் அமௌண்ட். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போனஸ், நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் தான் கட்டிப்போம் பிரீமியமா. ஆனா போனஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 14 லட்சமோ 18 லட்சமோ 20 லட்சமோ உங்களுக்கு வந்து வந்துடும். அது எப்படி தராங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேர் இருக்கும். இன்னொரு தெளிவா சொல்லணும் அப்படின்னா முஸ்லிம் நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சந்தைகள் இருக்கும், எப்படி வந்து வட்டி கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு சந்தைகள் இருக்கும். அதை வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா நான் வந்து கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அமௌண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா என்ன? LIC-யோட ஒரு வரலாறு சொல்றேன். LIC 1956ல அன்னைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவால தொடங்கப்பட்டது. கேபிட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் ஆரம்பிச்சது கம்பெனி. சரிங்களா? இதுல ஒரு பிளான் இருக்கு, ஜீவன் லக்ஷ்யம் ஒரு பிளான் இருக்கு. இந்த ஜீவன் லக்ஷ்யால நம்பர் 1 ஒரு ஆளு ஒரு வருஷத்துக்கு 20,000 கட்டுறாரு. ரெண்டாவது ஆளு பாத்தீங்கன்னா 36,000 கட்டுறாரு. மூணாவது ஆளு பாத்தீங்கன்னா 50,000 கட்டுறாரு. நாலாவது ஆளு 70,000, அஞ்சாவது ஆளு 1 லட்சம் ரூபாய் கட்டுறாரு ஒரு பிளான்ல. இந்த பிளான் என்ன ஆகுதுன்னா ஒரு சர்வே சொல்லுது ஒரு வருஷத்துல 1000 பேர்ல 3 பேர் இறக்குறாங்கன்னு சொல்லுது ஒரு சர்வே. இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல இதை பேர் இல்லாம 1000 பேர் கட்டுவாங்க வேற அமௌண்ட். அந்த அமௌண்ட்ல இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் இறக்குறாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? இது எப்படி அப்படின்னா நாளைக்கு நான் இல்ல அப்படின்னா என்னோட குடும்பத்துக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் வந்து என்னோட குடும்பத்துக்கு போகுது. நீங்க எல்லாருமே தான் என் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க, என்னுடைய ஃபேமிலிக்கு நீங்க தான் தெய்வமா இருக்கீங்க. சரிங்களா? இதான் ஒரு எந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் இந்த மாதிரி தான் செயல்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனஸ். இந்த போனஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பிரீமியம், நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் 2ஆ பிரியுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஆகும், இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டா பிரியுது. சரிங்களா? இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னா சம் அஷ்யூர்ட்னு சொல்லி 20 லட்சம் ரூபாய் நீங்க போட் பண்ணிருப்பாங்க. உங்க LIC ஏஜென்ட்டோ ஏதோ ஏஜென்ட்டோ சொல்லிருப்பாங்க. அந்த அமௌண்ட்ல வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்.
இன்னொரு பாதி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்ஐசி என்ன பண்ணுதுன்னு சொல்றேன். சில பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல, கவர்மெண்ட் ஸ்கீம்ல, கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இது மாதிரி 10 விதமான ஸ்கீம்ஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை தான் நம்மளுக்கு போனஸா கொடுக்குறாங்க. சோ இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருக்கேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா எல்ஐசியோட டாப் 10 ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிற டாப் 10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற அளவு பாத்தீங்கன்னா HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அதானி பேங்க், அதானி, SCL, ஏசியன் பெட்ரோல், இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எல்ஐசி கொடுத்து பாத்தீங்கன்னா 2441 கோடி 44,91,124 ரூபாய் இந்த 2024ல கொடுத்திருக்காங்க நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு எல்ஐசி. சரி, இவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க. அப்போ எல்ஐசியோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு, மொத்த அசெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல 52,52,000 கோடி இப்போ வரைக்கும் சொத்து 52,52,000 கோடி வந்து வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கிறது. நார்மலா நம்ம வந்து ஒரு பேங்க்ல ஒரு பிக்ஸட் டெபாசிட் ஒரு பணமோ ஒரு 20 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் போட்டுருவோம். சப்போஸ் ஒரு பேங்க் திவால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தான் கிளைம் பண்ணிக்கணும். முன்னாடி 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து 5 லட்சம் ரூபாய் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு நீங்க போட்டு வச்சிருந்தாலுமே ரெக்கவரி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். ஆனா எல்ஐசில நீங்க எவ்வளவு பண்ணிருந்தாலும் எல்ஐசி திவால் ஆகாது. நீங்க எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாலும் கவர்மெண்ட் வந்து நீங்க ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கறது இதான் கேரண்டி. சோ ஆஸ் எ பேக்கர் சொசைட்டி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா பாலிசி கொடுத்துட மாட்டோம். அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சு அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான பாலிசியை நாங்களே டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சில்ட்ரன் எஜுகேஷன் பிளான், டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ், பிளான், ஹெல்த் இன்சூரன்ஸ், 2 வீலர் அண்ட் 4 வீலர் இன்சூரன்ஸ், அது இல்லாமல் இந்த வருஷத்துலேருந்து அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்துலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம வந்து உள்ளார வரோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பிளானராக இந்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து உள்ளார வரோம். ஸோ நாங்களும் ஜெயிக்க போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எங்கள் கூட வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.